வணக்கம். முன் போட்ட பதிவின் தொடர். ஏன்னா 3 நிமிஷத்துல ஒண்ணும் அத சொல்லிட்டு இருக்கும்போதே கட் ஆயிருது. பேசவும் முடியல. அப்புறம் அந்த நிறுவனம் வந்து அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, சிறப்பு தியானம் வகுப்பு அப்படின்னு வகுப்பா. தியானத்துக்கு வகுப்பா. சிறப்பு தியான வகுப்பு. ஆனா அ அரு அபூர்வ தியானம். என்னமோ ஒரு தலைப்பு. நல்ல தலைப்பு குடுப்பாங்க. ஜோரா. கொடுத்து அப்படி இப்ப அப்படி கிளம்பிட்டாங்க. அதுக்கும் பேசாத. சிறப்பு தியானம், அத உண்டாக்கும், இத உண்டாக்கும் அப்படின்னு. அந்த ஏன்னா இவங்களுடைய நிலையே கமர்ஷியல். ஞான நிலைக்கு கமர்ஷியல் தியானம், ஞானம் இந்த இறைநிலைக்கு, ஆன்மீக நிலைக்கு கமர்ஷியல் வந்துட்டாலே அது சுத்தம் இல்ல. உண்மை இல்ல. அந்த கமர்ஷியல் நோக்கு வந்து அ வந்துட்டாலே அங்கே புனிதம் இல்லை. அது உண்மை இல்ல. உண்மை இல்லன்னு அர்த்தம். அதுல உண்மை இல்ல. பைசா நோக்கு வந்துட்டாலே புனிதம் இல்லை. அப்படித்தான் நெறைய இடத்துல நடக்குது அது. அது உண்மையாவே இ இது வந்து ஒரு வணிக நோக்கு மாரியா, இது ஒரு நல்ல வணிகம். இந்த இது ஏன்னா மக்கள் வந்து பாவம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இறை தேடல்ல இருக்காங்க. இந்த இறை தேடல்ல இருக்கும்போது எப்படியாச்சும் நம்ம இறை தேடல்ல இருந்து நம்ம பிறப்பினுடைய நிலைய அறிந்து நம்ம இப்பவே அது ஒரு ஆன்மா சுகத்தோட இருக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. மக்கள பற்றி ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. அந்த மக்கள் விருப்பம் என்ன பண்ணுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு விளம்பர நிலையில போயி இந்த கமர்ஷியல்ல மாட்டிக்கிட்டு, மீண்டும் அதில அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுதான் இங்க இருக்கிறது. உண்மை என்னன்னு தெரியாம அடிக்ட் ஆயிரு அவிங்க ஏன்னா இது ஒரு மனது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நிலையா இருக்காது. ஒவ்வொருவர் வந்து மனத வந்து அவங்க கவ்விருவாங்க. கவ்வி அடிக்ட் பண்ணி வச்சுக்கிருவாங்க. அதுல விழுந்துருவாங்க. விழுந்துட்டு கடைசியில அவங்களே சாட்சியம் குடுக்க, அ யூடியூப்லயோ அப்படியாக்கும், இப்படியாக்குன்னு அவங்கள விட்டு புகழ வச்சு ரொம்ப அது ஆட்களை சேர்ப்பதற்கு அ இந்த மக்கள் நம்மளுடைய மக்களும் அதுல உறுதுணையா இருக்கிறாங்க. இதுல உண்மையை அறிவோம். உண்மை என்னன்னா, நீங்க உட்கார்ந்த இடத்திலே இறைய தேடலாம். நீங்க தியானித்தாலே போதும். இறை சிந்தனையாக தியானித்து உட்கார்ந்தாலே போதும். ஆரம்பத்தில தியானத்துக்கு வந்து நீங்க உங்க பேர சொல்லிட்டு கூட ஆரம்பிக்கலாம். அ உதாரணத்துக்கு ராஜான்னா, ராஜா ராஜான்னு சொல்லும்போது மறையும். அந்த ராஜா மறையும். தியானம் நிக்கும். இப்படி நீங்க இதுக்காக வீண் அலைச்சல், மன உளைச்சல் வேண்டியதில்லை. மக்களே